Good evening. May I now request the President of WAA to deliver her welcome address. சபையோருக்கு அன்பு வணக்கம். இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல. இங்கே எங்களுடைய இனிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கும் திரு கற்பசாமி பாண்டியன் அட்வொகேட் அவர்களை பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். நமது சங்கத்தில் நடைபெறும் இந்த லெக்சர் சீரீஸ்க்கு வருகை தந்திருக்கும் ஜென்ஸ் லேடிஸ் அட்வொகேட்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். லா ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆக்சுவலி நம்ம அசோசியேஷனில் கற்பசாமி பாண்டியன் சார் முதன்முறையாக இப்போ தான் லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அசோசியேஷனில் வீக்லி ப்ரோக்ராமில் நம்ம மெம்பர்ஸ் மட்டும்தான் லெக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம கற்பசாமி பாண்டியன் சாரை நம்ம அசோசியேஷனில் கிரிமினல் ஆக்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்காண்டி கூப்பிட்ருக்கோம். எதுக்காண்டினா இப்போ ஏபிபி எக்ஸாம் கால்ஃபர் வந்திருக்குல்ல, அதில் மைனர் ஆக்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஆக்ட்ஸ் ஒரு 25, தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ் ஒரு 14 இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம அசோசியேஷனில் தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ் ஒரு 2 மைனர் ஆக்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ஜூனியர் அட்வொகேட்ஸ் எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சார் மைனர் ஆக்ட்ஸில் ஒரு ஆக்ட் இன்றைக்கி எடுக்கிறாங்க. எதற்காண்டினா நம்ம ஏற்கனவே மைனர் ஆக்ட்ஸில் பற்றி நிறைய பேர் அதை ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா அதுக்கான மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓவராலாக எல்லா ஆக்டும் நம்ம கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ மேஜர் ஆக்ட்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஸோ மைனர் ஆக்ட்ஸை நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மைனர் ஆக்ட்ஸை இந்த மாதிரி லெக்சர்ஸ் மூலமாக நம்ம காதில் வாங்கிட்டோம்னா அது எக்ஸாம் நேரத்தில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கற்பசாமி பாண்டியன் சார் எப்படி எனக்கு தெரியும்னா அவர் எனக்கு கிரிமினல் லாயர்னு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே நான் சிவில் தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு சிவில் தவிர்த்து கிரிமினல் கேசஸ்ன்னு வர்றப்போ கொஞ்சம் பெரிய கேசஸ் வர்றப்போ எனக்கு ஆப்போனண்ட்டாக கற்பசாமி பாண்டியன் சார் ஒரு 2-3 கேஸில் வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கேஸ் ரொம்ப முக்கியமான கேஸ் என்னென்னா அது ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க ஜட்ஜ்மெண்ட். அது கேஸ் சுந்தரி வெர்சஸ் சிஆர்ஏபி மாரின் கேஸு. அதில் என்னென்னா இன்னொரு அந்த சுந்தரி இன்னொரு அக்யூஸ்டு. ஸோ அந்த அக்யூஸ்டுக்காண்டி இவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதில் லைபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் பற்றின கேஸ் தான் அது. அதில் ஒரு செக் சைனிங் அத்தாரிட்டி எப்படி அவங்களுக்கு லைபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுமா இல்லையாங்கிறத ஆனந்த் வெங்கடேஷ் அந்த கேஸில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் அவர் வின் பண்ணார், சைமல்டேனியஸாக நானும் வின் பண்ணேன். எப்படின்னா 2 குவாஷ் பெட்டிஷன். ஒரு குவாஷ் பெட்டிஷனுக்கு A1 A2, இவர் A1க்கு வராரு செக் சைனிங் அத்தாரிட்டி. ஆனால் மேனேஜ்மெண்ட்டு தான் அது லைபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் லைபிள் ஆகும்னு சொல்லி தான் நாங்களும் லோயர் கோர்ட்டில் மனு போட்டப்போ ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணார், A1 செக் சைனிங் அத்தாரிட்டி சேர்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க ஒரு எம்ப்ளாயி எப்படி ஒரு லைபிளாக வருவாங்க, நாங்கள் அதனால் அவங்க பேரை சேர்க்காமல் இருந்தோம். மேஜிஸ்ட்ரேட்டு தான் எம்ப்ளாயோட நேமையும் சேர்த்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண வச்சாங்க, இம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ இங்கே அது எப்படி குவாஷ் ஆச்சுன்னா எம்ப்ளாயிக்கு லைபிள் கிடையாது, அத்தாரிட்டி இதுக்கு லைபிள் மேனேஜ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பாச்சு. ஸோ அந்த ஒரு முக்கியமான கேஸ் என்ன அதில் இவர் எனக்கு ஆப்போனண்ட்டாக வந்ததுனால எனக்கு நான் அதை ஆக்சுவலி இவரை நம்ம அகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் அதில். ஸோ அதாவது ஒரு எதிரியோட திறமையை பொறுத்து தான் நம்மளுடைய திறமை அந்த இடத்துல வெளிப்படும். ஸோ இவர் எனக்கு நண்பர் மட்டும் இல்லை, அந்த இடத்துல எனக்கு எதிரியாக நின்னப்போ தான் ஸோ என்னுடைய பொட்டென்ஷியல் அந்த இடத்துல நான் வெளிக்கொண்டு வர முடிச்சேன். அதே மாதிரி தான் நேரடியாக நான் ஒரு பேசி பழகினது கிடையாது. அதாவது முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு. ஸோ நம்ம நேரடியாக பார்த்து பேசி சிரிக்கணும்னு தான் கிடையாது. நம்ம இவங்களை பற்றி நினைக்கிறப்ப நம்ம மனசில் ஒரு நல்ல எண்ணம் ஒரு ஸ்மைல் ஆட்டோமேட்டிக்காக வர்றப்ப ஸோ அதுதான் உண்மையான நட்பு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா கற்பசாமி பாண்டியன் சாரோட டேலண்ட்டுங்கிறது எப்படி நமக்கு வெளியில் ஏற்படுதுன்னா அவர் ஏற்கனவே நிறைய லா அகாடமியில் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கிறாரு. ஜுடிஷியல் லா அகாடமிலையும் நிறைய லெக்சர்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ மேலே MBAல லெக்சர்ஸ் எடுத்திருக்கிறேன், நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி திருச்சியில் உமன் அட்வொகேட் அசோசியேஷன் இதில் அவர் லெக்சர்ஸ் கொடுத்ததை பார்த்துட்டு எங்கள் அசோசியேஷனில் எல்லா மெம்பர்ஸுமே ஜூனியர் மெம்பர்ஸ் எல்லாருமே சாரை ஒரு நாள் லெக்சர்ஸ் கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அவர் லெக்சர்ஸ் நாங்கள் இந்த இதுக்கு கூப்பிட்ருக்கோம். அடுத்தடுத்து எங்களுடைய இந்த எக்ஸாம் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறப்ப சாரை எல்லா இதுக்கும் கூப்பிடுவோம். நீங்கள் இதே மாதிரி ஆதரவு தரணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.
I now request the President to give a memento to our Karupasamy Pandian sir on behalf of WAA. இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துட்றேன். நான் சார் கிளாஸ் எடுக்க போகிறேங்க. சார் வந்து என்ரோல்மெண்ட் வந்து 29/4/2009 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த உயரத்தில் நிற்கிறாரு. நமக்குள்ளே ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷர் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எப்போ அவரை பார்த்தாலுமே இல் இந்த லைப்ரரி MBHAல எனக்கு என்ன சொல்கிறது, என்ன டவுட்னாலும் சர்ட்டை தான் நம்ம கேட்போம். யூஸ்வலாக நிறையா பேர் இங்கே இருக்க வந்து கிரிமினல் சைட் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாமே வந்து சர்ட்டை தான் கேட்பாங்க. சார் வந்து ஜுடிஷியல் அகாடமிக்கே ஃபேக்கல்ட்டி, ஜட்ஜஸ்க்கே சொல்லித்தர்ற ஒரு அட்வொகேட், அதுவும் நமக்குள்ளே இருந்து போகிற ஒரு அட்வொகேட். இஸ் த யங்கஸ்ட் பர்சன். அதுக்கப்புறம் என்னென்னா சாருக்கு வந்து 100க்கு மேலே கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இன்னும் நிறையா சொன்னேன்னா டைம் பத்தாது, நான் இதோட முடிச்சுக்கிறேன். கருப்பசாமி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். நீங்கள் எல்லாருமே இந்த கிளாஸை நல்லா கவனித்து கேளுங்க. ஆக்ட் 14 பற்றி ரொம்ப அழகாக சார் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ் ஆகும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தலைவர் தனலட்சுமி மேடம் அவர்களே மற்றும் செயலர் கிருஷ்ணவேணி மேடம் அவர்களே, உங்களுக்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ நிறைய மேடைகளாக கொஞ்சம் பார்த்துட்டேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைமாக இங்கே வர்றேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன பதட்டமாக வேறு இருக்குது. அப்படி இல்லை, ஏன்னா இந்த அவையில் நிறைய பெரிய மாட்சிமை பொருந்திய நீதியரசர்கள், நிறைய லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஐ ட்ரூலி ஃபீல் இட் இஸ் மை ப்ரிவிலேஜ் டு பி ஸ்டாண்ட் ஹியர். ஆக்சுவலாக இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான விஷயம். இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் நிறையா படிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அது யாரும் படிக்கிறதுக்கு தயங்குவாங்க, படித்தா அதை யார்கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த நிலை மாறிட்டதாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. சூப்பராக ஆர்கியூ பண்ணுறாங்க கோர்ட்டில். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட அந்த பயமே இல்லை. ரெண்டாவது, மூணாவது, சந்தேகங்களை வந்து ஈஸியாக கேட்குறாங்க. சந்தேகங்களை சொல்லித்தரதுக்கு நம்ம இந்த கேம்பஸ்குள்ளேயே நிறையா லாயர்ஸ் இருக்காங்க. அதனால் இந்த ப்ராக்டிஸை வந்து இது ரொம்ப, அதாவது ஒரு உமன் லாயர் ப்ராக்டிஸில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அதை கண்டினியூ பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தெம். நிறைய பேர் கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்கீங்க. இது இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது விச் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ரெகுலராக நம்ம கோர்ட்டுக்கு வந்துடணும். நமக்கு கேஸ் இருக்குது இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. கோர்ட்டில் நம்ம ஒரு வாரம் லீவ் போட்டோம் அப்படின்னா திரும்ப கோர்ட்டுக்கு போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஏதோ மறந்த மாதிரி இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலே குறைஞ்சிரும். அதனால் இந்த ப்ராக்டிஸ்ன்றதோட உள்ளர்த்தம் என்னென்னா நீங்கள் ரெகுலராக வந்துடணும், அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டைமே இல்லை. எப்போவுமே நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அதுக்கு நார்மலி ஐ வில் டேக் டைம் ஃபார் அபவுட் 2-3 days. ஆனால் நேற்று தான் எனக்கு சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், இந்த பொங்கல் விழாலாம் முடிச்சுக்கோங்க மேடம், அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் ஈஸியில் முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் வந்தே தீரணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நான் வந்துடுறேன்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஆஸ் அ ஹை கோர்ட் ப்ராக்டிஷனர் we must know about the constitution, because high court is a constitutional court. எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்னா ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இந்த ரெண்டு கோர்ட்டும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்ட் 14 ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா இருக்கும். நமக்கு தமிழ்நாடு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லான்னு இருக்குது. இதில் பூட்லெக்கர்ஸ், ட்ரக் அஃபண்டர், கூண்டா, பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர், எக்கனாமிக் அஃபண்டர், இப்படின்னு ஒவ்வொரு அஃபென்ஸையும் கிளாஸிஃபை பண்ணி இப்போ அப் டு டேட் வரைக்கும் இதில் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 2025 வரைக்கும் அமெண்ட்மெண்ட் இருக்குது.
இதில் நம்ம குறைந்தபட்ச நபர்கள் மட்டும்தான் இந்த ஆக்ட் 14 ஜூரிஸ்டிக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஏரியா இது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஒரு ரிட்டு. மொத்தம் எத்தனை ரிட் இருக்குது? 5 ரிட்ஸ். அதில் ப்ரிராகேட்டிவ் ரிட் அப்படின்னா அதுக்கு ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு தான். ஹேபியஸ் கார்பஸ் ரிட் இஸ் அ ஹை ப்ரிராகேட்டிவ் ரிட் அப்படின்னு ஜஸ்டிஸ் சுப்பாராவ் சொல்லியிருக்காங்க. ஏகே கோபாலன் கேஸில் இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது இட் இஸ் அ ஹை ப்ரிராகேட்டிவ் ரிட்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரிட்டு போடுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனில் என்ன ப்ரொவிஷனில் நம்ம ரிட்டு ஃபைல் பண்ணுறோம்? ஹை கோர்ட்டில் 226, சுப்ரீம் கோர்ட்டில் 32. இந்த 2 ஆர்டிக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கிள் 32க்கும் ஆர்டிக்கிள் 226க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆர்டிக்கிள் 32 by itself is a fundamental right. Article 32 by itself is a fundamental right. Article 226 என்னன்னா, to enforce the fundamental right or to enforce the constitutional right or to enforce the rights as contemplated in any other law. இப்படி 3 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். 32ன்றது ஃபண்டமெண்டல் ரைட். 226ல there are 3 types. By invoking article 226 we can enforce the fundamental right. We can enforce the constitutionally guaranteed rights. And we can enforce the other statutory rights available in statute. அப்போ இந்த ஸ்கோப்பை பார்க்கணும். 32 226 இதுக்கான ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, the scope of section 226 article 226 is wider than the scope of article 32. இது ஒரு பாயிண்ட். இப்போ நம்ம ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டில் வந்துடலாம். நம்ம நார்மலாக இங்கே ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா there are 2 types. ஸ்டாச்சுட்டரி ஹெச்ஏபி, நான் ஸ்டாச்சுட்டரி ஹெச்சிபின்னு 2ஆக பிரிச்சுப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாச்சுட்டரி ஹெச்சிபி, ஸ்டாச்சுட்டரி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். நான் ஸ்டாச்சுட்டரின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். அப்படி இந்த எலோப்மெண்ட், இல்லீகல் கஸ்டடி, இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுட்டரி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டரை யார் இன்வோக் பண்ணுவா, யார் மேலே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா வில் பி இன்வோக்ட். இதுதான். வணக்கம் அழகுமணி சார், முன்னாடி வாங்க. அதாவது இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை இன்வோக் பண்ணுறது யார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட். இந்த ஸ்டேட் வந்து ரெப்ரசன்டட் பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லிமிட்டாக இருக்குது, கலெக்டர் கண்ட்ரோலில் வருது அப்படின்னா கலெக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டரை இம்போஸ் பண்ணுவாங்க. கமிஷனரேட் கண்ட்ரோலில் இருக்குது, சிட்டி லிமிட் அப்படின்னு வச்சுக்கோங்க, கமிஷனருக்கு அந்த பவர் இருக்குது. இவங்க 2 பேரும் தான் டீடைனிங் அத்தாரிட்டி. என்ன மாதிரி வழக்குகளில் இந்த டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த மேடம் கேட்டாங்க என்கிட்ட, அந்த பிரசிடென்ட் மேடம், இந்த ஆக்ட் 14 வந்து போட்டால் எவ்வளோ நாளைக்கு சார் அது இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் அது இருக்குன்னு கேட்டாங்க. அப்புறம் இதுக்கு வந்து எத்தனை கேஸ் இருந்தால் ஆக்ட் 14 போடலாம் சார்னு கேட்டாங்க.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டு இன்வோக் ஆக்ட் 14 ஆர் டு இம்போஸ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா, it requires no case. Even without case, preventive detention can be passed. இதுக்கு கேஸ் வேணுமானா கேஸே தேவையில்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு கேஸ் இருக்கணும், ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறோம், அட்லீஸ்ட் 2-3 கேசஸ் இருக்கணும், இல்லை ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருக்கணும்னு நினைக்கிறோம். இட் இஸ் அவர் மிஸ்கன்செப்ஷன். டு இன்வோக் ஆக்ட் 14, no case is required. இப்போ ஒரு நபர் வந்து ஒரு குற்றம் செய்ய போகிறாரு, அந்த குற்றத்தின் விளைவாக பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆக போகுது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாலே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து இன்வோக் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் அ ட்ரகோனியன் லா. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா. இது எப்போ இன்வோக் பண்ணுறது அப்படின்னா, when the ordinary criminal law is insufficient to deal with the offender, preventive detention can be invoked. இதுதான் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்னு ஒரு கேஸ் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை பார்த்துக்கணும். வாட் இஸ் மீன் பை ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்? ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. இப்போ ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்னால் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? யாராவது சொல்லுங்க, தெரியுமா? சொல்லுங்கள். எது ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்? வெரி குட். ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா 1976. AIR 1976, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1207. இந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸை வந்து ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஓவர்ரூல் பண்ணுச்சு. அது யாருக்காவது தெரியுமா? இதுதான் ஃபேமஸ் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் நவ் ஓவர்ரூல்டு பை தி 9 judges bench judgment ஆஃப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட்? KS புட்டாசாமி கேஸ். இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ரைட் டு பிரைவேசி இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு அந்த கேஸில் சொன்னாங்க, அந்த ஹேபியஸ் கார்பஸ் கேஸில். நவ் தி பொசிஷன் இஸ் சேஞ்ச்ட். ரைட் டு பிரைவேசி பிகம்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் த்ரூ புட்டாசாமி கேஸ். 2017 10 SEC பேஜ் நம்பர் 1. நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை வந்து இதில் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்ட் 14 அதை எப்படி ஃபைல் பண்ணுறது, என்ன பாயிண்ட் எடுக்கிறது அப்படின்றதுக்குள்ளே நான் வரப்போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த KS புட்டாசாமி கேஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏடிஎம் ஜபல்பூர் கேஸை எப்படி ஹேபியஸ் கார்பஸ் கேஸ்ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த கேஸை ரைட் டு பிரைவேசி கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது, தெரியுமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ். கேஸ் பேரே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ். கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. AR 1973, சுப்ரீம் கோர்ட் 1461. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்கில் ஒரே ஒரு ஆர்டிக்கிள் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக இந்த டாப்பிக்கை கவர் பண்ண போது. ஆர்டிக்கிள் 22 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஆர்டிக்கிள் 22 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ எமர்ஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் எமர்ஜென்சி. என்னென்ன எமர்ஜென்சி இருக்குது சொல்லுங்கள்? There are 3 types of emergency. சொல்லுங்கள். ஓகே. இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் வெதர் ஃபண்டமெண்டல் ரைட் கேன் பி சஸ்பெண்டட் ஆர் நாட்,
இது ஒரு அகாடமிக் கொஸ்டின். சஸ்பெண்ட் பண்ணிக்கலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்டை பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க, பண்ண முடியாதுன்னு யார் சொல்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் பண்ண முடியாது? எதை பண்ண முடியாது? வெரி குட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் தான். பண்ண முடியாதா? ஓகே. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் cannot be suspended. Not only 32 but also 20, 21, 32 cannot be suspended even during emergency. ஏன்னா ரைட் டு லைஃப் இருக்குல்ல, பர்சனல் லிபர்ட்டி, லைஃப், எ பர்சன், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை பற்றி தான் அந்த ஆர்டிகிள் 21 சொல்லுது. இதை பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க ரொம்ப அற்புதமாக. கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரைட்டு வந்து ஒவ்வொரு பேசிக் ஹியூமன் பீயிங்க்கு இருக்குது. ரைட் டு லைஃப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட், இட் இஸ் நாட் இன்ஹெர்ட் ஃப்ரம் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரைட் டு லைஃப் cannot be suspended. இது ஒரு பாயிண்ட். அப்புறம் நம்ம நேராக இந்த ஆர்டிகிள் 22க்கு வந்துடலாம். 22 கம்ப்ளீட்லி ஸ்பீக்ஸ் ஆஃப் டிடென்ஷன் ஆர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், ஹவு இட் டு பி டெல்ட் வித். இப்போ ஆர்டிகிள் 22 கிளாஸ் 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். இப்போ இந்த ஆர்டிகிள் 22 கிளாஸ் 1 வந்து எவால்வ் ஆகி கண்டினியூஸாக சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டே இருக்குது. இந்த 22(1) அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், இந்த ஆர்டிகிள் 22 கிளாஸ் 1ஐயும் சிஆர்பிசியில் செக்ஷன் 50யும் நம்ம சேர்த்து படிக்கணும். whenever a person is arrested in a criminal case, when he is being produced before the magistrate, he should be furnished with the grounds of arrest. If grounds of arrest is not furnished with, on that sole ground the detention becomes void and he should be set at liberty. This is what Supreme Court time and again continuously saying. இதுதான் ஆர்டிகிள் 22 கிளாஸ் 1. ஆர்டிகிள் 22 கிளாஸ் 2 இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22(1) கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும். அக்யூஸ்டுக்கு உனக்கு பிடிச்ச லாயரை நீ வச்சுக்கலான்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டு ரைட்டும் அதில் இருக்குது, அந்த 22(1). அப்புறம் 22(2) என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எனி பர்சன் இஸ் அரெஸ்டட், he should be produced before the magistrate irrespective of jurisdiction within 24 hours excluding the journey hours. இந்த 22(2)ஐயும் 57 சிஆர்பிசியும் பார்க்கணும். இது வந்து ஆர்டிகிள் 22(1)லையும் 22(2)லையும் கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீட் ரைட்ஸ். இந்த கேரண்டீட் ரைட்ஸ் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அப்ளை ஆகாது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். 22(1)ல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொடுக்காம ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணால் அந்த ரிமாண்டே செல்லாது. பட் இன் அ கேஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் 22(1) need not be followed, 22(2) need not be followed, because what is stated in 22(1) and what is stated in 22(2) shall not applicable அப்படின்னு 22(3)ல சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான
ஆக்சுவலாக இதை வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன் கோட் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லான்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் கான்ஸ்டியூஷன்லேயுமே ஆர்டிகிள் 22 இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் கண்டெய்ன் கோட் ஃபார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் டீடைனிங் அத்தாரிட்டி டீடைன் பண்ணோடனே அந்த டிடென்ஷன் ஆர்டர் should be placed to the state government, that is secretary. As soon as possible or forthwith அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணிவிட்டு அட்வைசரி போர்டுக்கு அனுப்புவாங்க. இந்த அட்வைசரி போர்டை பற்றி எங்கே பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசரி போர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கூண்டாஸ் ஆக்ட், இந்த டிடென்ஷன் ஆர்டரை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுற அத்தாரிட்டி அட்வைசரி போர்டு. இங்கே யார் இருப்பா இந்த அட்வைசரி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, தி பர்சன்ஸ் ஹூ ஆர் குவாலிஃபைட் as that of high court judges will be appointed in the advisory board to review the detention order. இப்போ ஆர்டிகிள் 22(1) பார்த்துட்டோம், 22(2) பார்த்துட்டோம், இப்போ 22(3) பார்க்குறோம். இந்த 22(3) தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு இந்த 22(1)ம் 22(2)ம் அப்ளை ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 22(4)ல் அட்வைசரி போர்டை பற்றி பேசுகிறாங்க. அட்வைசரி போர்டு எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறது, அங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ஒரு டிடென்ஷன் ஆர்டர்ன்றது அட் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு அதை பேசுகிறாங்க. ஒரு டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா அட் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இட் ஷுட் பி நாட் மோர் தென் 3 months. மூணு மாதத்துக்கு மேலவே அது இருக்கக்கூடாது. 3 மாதத்துக்குள்ளே தான் அந்த ஆர்டரே பாஸ் பண்ணணும். 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் பண்ணி அந்த டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இட் ஷுட் பி பிளேஸ்ட் பிஃபோர் தி அட்வைசரி போர்டு. அட்வைசரி போர்டு வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டரை ரிவ்யூ பண்ணலாம். எய்தர் இட் கேன் அப்ரூவ் இட் ஆர் இட் கேன் கேன்சல் இட். அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா 3 monthsக்கு அப்புறம் கவர்மெண்ட்டு அதை பிளேஸ் பண்ணி கவர்மெண்ட் அதை ஃபர்தராக ரேட்டிஃபை பண்ணணும். இல்லை கவர்மெண்ட்டே அதை கேன்சல் பண்ணவும் செய்யலாம். இப்படி ஒரு 1 கோலை 12 months அப்படின்னு ஒரு டிடென்ஷன் ஆர்டர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த சோல் கிரவுண்ட் அந்த டிடென்ஷன் ஆர்டர் இஸ் லைபிள் டு பி செட் அசைட். இப்படி எங்கே சொல்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்து நீங்கள் கேட்கணும். இப்போ ஆர்டிகிள் 22 Class 4 அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 22 Class 4ல் A, an advisory board consisting of persons who are or have been or qualified to be appointed as judges of high court has reported before the expiration of the set period of 3 months that there is in its opinion sufficient cause for such detention, provided nothing in this subsection shall authorize the detention of any person beyond the maximum period prescribed by any law made by parliament. இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பொறுத்தளவுக்கு 3 months தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும்.
அட் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே 12 monthsக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டைம் டு டைம் ஆர் இட் கேன் பி கேன்சல் பை தி கவர்மெண்ட். இது ஒரு பாயிண்ட். இப்போ 22ல் இதுதான், இதில் ஒரு 7 சப்கிளாஸ் இருக்குது. பட் நமக்கு இது மட்டும் போதும். இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து இதுக்கு தேவையில்லை. ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறவங்கள 24 மணி நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணுமானா தேவையில்லை. இது ஒரு அகடமிக் பாயிண்ட். இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம். என்னென்ன மாதிரியான அஃபண்டர்ஸ்லாம் இதில் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்லெக்கர். பூட்லெக்கர்னால் யார் யார் சத்தமாக சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். அப்புறம் சைஃபர் லா அஃபண்டர், ட்ரக் அஃபண்டர். ட்ரக் அஃபண்டர்னா என்டிபிஎஸ் கேஸில் இன்வால்வ் ஆகிறவங்களாம் இதில் வருவாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் அஃபண்டர். அப்புறம் கூண்டா. நமக்கு இது ஒன்று மட்டும் தான் தெரியும், கூண்டாஸ் ஆக்ட், கூண்டாஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். கூண்டான்றது அது ஒரு பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷன் தான். பட் இதில் யாரெல்லாம் வருவான்னா, பூட்லெக்கர், சைஃபர் லா அஃபண்டர், ட்ரக் அஃபண்டர், ஃபாரஸ்ட் அஃபண்டர், இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர், சாண்ட் அஃபண்டர், செக்ஷுவல் அஃபண்டர், ஸ்லம் கிராப்பர், அன்ஆத்தரைஸ்டு ஸ்ட்ரக்சர், வீடியோ பைரைட்ஸ். இப்போ 2 சேர்த்துருக்காங்க புதுசாக 2025ல். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர். நோட் பண்ணிக்கலாம், பயோமெடிக்கல் வேஸ்ட் அஃபண்டர். அப்புறம் எக்கனாமிக் அஃபண்டர். இந்த 2 புதுசாக வந்திருக்கு. இவங்க மேலையெல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்டை இன்வோக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தட் பர்டிகுலர் அஃபண்டர் இஸ் ட்ரையிங் ஆர் ட்ரை டு காஸ் சம்திங் டுவர்ட்ஸ் தி டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர். இப்போ பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகிருக்கணும், அப்போ தான் வரும். இப்போ 2 விஷயம் பார்க்கலாம். லா அண்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு, 2வது பப்ளிக் ஆர்டர், 3வது ஸ்டேட் செக்யூரிட்டி. இந்த 3 விஷயம் இருக்குது. there are 3 criteria: லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர், ஸ்டேட் செக்யூரிட்டி. இப்போ இந்த ஆக்ட் 14 இன்வோக் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக வேணும்னா, பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகிருக்கணும், இல்லை ஸ்டேட் செக்யூரிட்டி அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரணும். merely because the offender is going to commit an offense relating to the law and order, for that he cannot be clamped as gunda, for he cannot be clamped as preventive detention offender. சரியா? இப்போ இந்த ஆக்ட் 14 இன்வோக் பண்ணுறாங்க. இன்வோக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஆக்ட் 14 ஒரு எல்லாருக்கும் புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குன்னா 18 செக்ஷன்ஸ் இருக்குது மொத்தம். அதில் என்னென்ன செக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிறது என்ன செக்ஷனை பயன்படுத்துவோம் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3, பவர் டு மேக் ஆர்டர்ஸ் டீடைனிங் சர்டன் பர்சன்ஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் இந்த 3ல் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக நம்ம ஹைகோர்ட்டில் செக்ஷன் 3 class 3 இஸ் வயலேட்டட் மை லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். உடனே இஸ் இட் சோ பிபின்னு கேட்டு அந்த டிடென்ஷன் ஆர்டரை குவாஷ் பண்ணுறாங்க. அப்போ செக்ஷன் 3 class 3 என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நம்ம
செக்ஷன் 3 கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, when any order is made under this section by an officer mentioned in subsection 2, he shall forthwith report the fact to the state government together with the grounds on which the order has been made, and such order particulars as in his opinion have bearing on the matter, and no such order shall remain in force for more than 12 days after making thereof, unless in the meantime it has been approved by the state government. இப்போ detaining authority யார் சொன்னேன்? கலெக்டர் ஆர் கமிஷனர். இவங்க டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும் டு கெட் அப்ரூவல். இதை அனுப்புறதுக்கு பாருங்க, இட் ஷால் பி சென்ட் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபோர்த் வித்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்த் வித்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஃபோர்த் வித்னா என்ன மீனிங்? என்ன மீனிங்? பிலேட்டட்லியா? இம்மீடியட்லி. இம்மீடியட்லி. இதை 1956 இந்த ஃபோர்த் வித்ன்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. வாட் இஸ் மீன் பை ஃபோர்த் வித் அப்படின்னு. நான் நினச்சேன் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இட் இஸ் நாட் அஸ் சச். வித்தவுட் ரீசனபிள் டிலே, இதுதான் பாயிண்ட். ஃபோர்த் வித்னா இம்மீடியட்லின்றது லிட்ரல் மீனிங். ஸ்டாச்சுட்ரி மீனிங் என்னன்னா வித்தவுட் ரீசனபிள் டிலே. இப்போ இந்த டிடென்ஷன் ஆர்டருக்கு பாருங்கள், இவர் இத்தனாம் தேதி பாஸ் பண்ணுறாரு, அதை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு பாருங்கள். அது இட் ஷுட் பி நாட் மோர் தென் 3 days அப்படியும் இருக்கணும். 3 நாளைக்கு மேலே அனுப்புறதுல தாமதம் ஆயிடுச்சுன்னா அந்த கிரவுண்ட் வில் டச் தி வேர்ட் ஆஃப் ஃபோர்த் வித். அந்த டிலேயில் கேஸ் பாஸ் ஆயிரும். ரொம்ப ஸ்க்ரூப்லெஸ்ஸாக மெட்டிகுலஸாக இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், இட் இஸ் நாட் பியூனிட்டிவ் டிடென்ஷன். இதுக்கு பேரே என்ன சொல்கிறாங்கன்னா சஸ்பீஷியன் ஜூரிஸ்டிக்ஷன்றாங்க. இதை இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஜூரிஸ்டிக்ஷனை சஸ்பீஷியன் ஜூரிஸ்டிக்ஷன். அவர் ஃப்யூச்சரில் ஏதோ பண்ண போகிறாருன்றதுக்காக பண்ணுறோம். அவர் ஏற்கனவே பண்ண தவறுக்காக அதை பண்ணலை. ஃப்யூச்சரில் ஒரு தவறு பண்ண போகிறாரு, அந்த தவறு பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு ஒரு அப்ரஹென்ஷனில் பண்ணுறோம். தட் பீயிங் ஸோ, தி அத்தாரிட்டி மஸ்ட் பி ஸோ சர்க்கம்ஸ்பெக்ட், ஸோ கேர்ஃபுல் டு பாஸ் தி ஆர்டர். மைண்டை அப்ளை பண்ணி ப்ராப்பராக அவங்க செயல்பட்டு தான் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பண்ணணும். அதில் ஏதாவது ஃபெயிலியர்னா தென் தி டிடென்ஷன் ஆர்டர் வில் பி விஷியேட்டட். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. போட்ட உடனே அந்த அக்யூஸ்டை ஃபுல்லாக ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ணால் அந்த சார்ஜ் ஷீட் எவ்வளோ பக்கம் இருக்கும்? ஒரு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சார்ஜ் ஷீட் ஒரு கிரிமினல் கேஸில் எவ்வளோ? இது ஒரு சென்சிட்டிவான கேஸ். எத்தனை பேஜஸ் இருந்திருக்கலாம்? 2000-3000 சொல்கிறாங்க. 14,000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. எத்தனை பக்கத்துக்கு? 14,000 பக்கத்துக்கு. அதை அந்த டீடைனிங் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, ஆன் so and so day I applied my mind and perused the records and I have come to the subjective satisfaction that there is a case for preventive detention சொல்லி எழுதி போட்டுறார். That order was put to challenge before the Madras High Court, that is principal bench, before Justice M.S. Ramesh and Justice Lakshmi Narayanan. மல்லிகா வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, perusing the charge sheet running into 14,000 pages in a single day is an impossible task. ஒரே பாயிண்ட், கேஸ் குவாஸ்ட்.
நோட் பண்ணிக்கோங்க, மல்லிகா வெர்சஸ் ஸ்டேட் 2025 லைவ் லா, மெட்ராஸ், பேஜ் நம்பர் 267. அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பண்ண போகிற தவறுக்காக அவரை சஸ்பெக்ட் பண்ணி அவர் ஏதாவது பண்ணிடுவாருன்னு யூகித்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவை பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது வித்தவுட் சார்ஜ், வித்தவுட் ட்ரையல், எ பர்சன் will be put into jail for a period of 12 months. While doing so, what much of alacrity is required for the authorities? Very very important. ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பார்த்து பண்ணணும். டிரான்ஸ்லேட்டட் காப்பீஸ் கொடுக்கணும். இப்போ ஆர்டிகிள் நம்ம 22(4) நான் நிப்பாட்டிட்டேன். 22(5) ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள் 22(5)ல் ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு, அவங்க அந்த டிட்டனுக்கு ஜெயிலுக்கு போயிடும். அவருக்கு கொடுத்துட்டோம், டிடென்ஷன் அவருக்கு பாஸ் பண்ணிட்டோம்னு ஒரு லெட்ரு மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு போகும். அவங்க போய் பார்த்து அந்த டிடென்ஷன் ஆர்டரையும் புக்லெட்டையும் வாங்குவாங்க. வாங்கினோடனே தே கேன் மேக் ரெப்ரசன்டேஷன்ஸ். அந்த டிடென்ஷன் ஆர்டரை பார்க்கணும், அதில் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் பெயில் அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டார், பட் தி அத்தாரிட்டி வுட் சே தட் there is real possibility to come out on bail by filing bail application before the competent court சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மெட்டீரியல் இருக்க முடியும்? இதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும்ல. ஒவ்வொரு கன்க்ளூஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு மெட்டீரியல் இருக்கணும். ரீசன்ஸ் ஆர் ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் எவ்ரி கன்க்ளூஷன். எழுதிக்கோங்க, ரீசன்ஸ் ஆர் ஹார்ட் பீட்ஸ் ஆஃப் எவ்ரி கன்க்ளூஷன். அப்படி ரீசனே இல்லாமல் ஒரு கன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா how it could be the correct conclusion or correct application of mind. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஆக்ட் 14 உள்ள வந்துட்டோம். என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸில் இந்த ஆக்ட் 14 நம்ம சேலஞ்ச் பண்ணலாம், அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்வைசரி போர்டு போயிடும். அட்வைசரி போர்டு போயிட்டு அங்கே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வருது. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி சார் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை கூண்டாஸ் ஆக்டில் போட்டிருக்காங்க சார்னுவாங்க. இதுக்கு வந்து ஈவன் சாலிட்டரி கேஸ் இஸ் எனஃப் டு இன்வோக் ஆக்ட் 14. ஈவன் நோ கேஸ் இஸ் எனஃப். இந்த மாதிரி சூழலில் ஒருத்தர் ஆக்ட் 14 இது பண்ணிட்டாங்கன்னா அந்த புக்கோடு வரும்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த புக்லெட்டை வாங்கி அந்த டிடென்ஷன் ஆர்டரை வாங்கி அவங்க சொல்கிற கன்க்ளூஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பெர்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். எதெல்லாம் இப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் சொன்னேன் பாருங்க, ஆர்டிகல் 22 கிளாஸ் 5ல் இதை படித்து பார்த்துட்டு எனக்கு இங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, இந்த புக்கில் இந்த பேஜ் எனக்கு தெரியல, இந்த பேஜில் நீங்கள் சொல்லியிருக்கிற க்ரைம் நம்பர் மட்டும் இருக்குது, அதுக்கான எஃப்ஐஆர் எனக்கு கொடுங்க, நீங்கள் வந்திருக்க கன்க்ளூஷன் இது எனக்கு புரியலை, எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம we can make our representation to the authorities. Our representation have to be considered by the authorities and it should be replied. But non-consideration of representation also one of the grounds. நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்போம், அதில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களை கேட்டிருப்போம், அதுக்கு ஆன்சரே வந்திருக்காது, அதுவும் அது கிரவுண்டு தான். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரவுண்ட்ஸாக நம்ம அதில் பார்த்து அதை சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம இங்கே ஆர்டிகல் 226 நம்ம அதை ஃபைல் பண்ணுறோம்.
இதில் ஒரு முக்கியமான வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேனாவத் புஜ்ஜி அப்படின்னு ஒரு வழக்கு. நேனாவத், NENAVATH, BUJJI வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இதில் வந்து அட்வைசரி போர்டை பற்றி, அட்வைசரி போர்டுக்கான டியூட்டி பவர் என்னன்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுபோக ஆக்ட் 14ல் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 2024 SCC ஆன்லைன் பேஜ் 367. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி அட்வைசரி போர்டு மஸ்ட் கன்சிடர் whether the detention order is necessary not just in the eyes of the detaining authority but also in the eyes of the law. பார்க்க சொல்கிறாங்க அவங்கள. An advisory board is not a mere rubber stamping authority for an order of preventive detention. Whenever any order of detention is placed before it for review, it must play an active role in ascertaining whether the detention order is justified under the law or not. இப்போ அட்வைசரி போர்டுக்கு பவர் இருக்குன்னு சொன்னேன். இந்த டிடென்ஷன் ஆர்டர் அங்கே பிளேஸ் பண்ணோன்னே அவங்க அதை ரேட்டிஃபை பண்ணலாம் ஆர் கேன்சல் பண்ணலாம். இந்த பவர் எங்கேருந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா, செக்ஷன் 12. இப்போ இதில் என்ன லா எவால்வேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடென்ஷன் லாவில் நான் கூட ஒரு ஆர்டிகிள் கம் அக்ராஸ் பண்ணேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இஸ் அ நெசசரி எவில் அப்படின்றாங்க. நெசசரி எவில், இது தேவைன்றாங்க. ஆனால் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது தேவையில்லை. ஒன்று, நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வாழ்கிறோம். இன்னொன்று, வி ஆர் எனாக்டிங் தி ஸ்ட்ரிஞ்சன்ட் கிரிமினல் லாஸ். உங்களுக்கு தெரியும் போக்சோ ஆக்ட் எவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்ட், UAPA ஆக்ட் எவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்ட், PMLA ஆக்ட், ED. பட் ஸ்டில் வி ஆர் மேக்கிங் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் தி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா ஃபார் எக்கனாமிக் அஃபண்டர், செக்ஷுவல் அஃபண்டர், ட்ரக் அஃபண்டர். இப்போ NDPS ஆக்டில் கமர்ஷியல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 20 கிலோவுக்கு மேலே ஒரு கஞ்சா வச்சுருக்க ஒருத்தர் மேலே இந்த ஆக்ட் 14 போட்டால், நார்மலாக NDPS ஆக்டில் அவரை புக் பண்ணாலே இன் தட் கேஸ் இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் டு கெட் பெயில். பெயில் வாங்க முடியுமா? அவ்வளோ ஈஸியாக வாங்கவே முடியாது. பிகாஸ் அதில் ஸ்டாச்சூட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. NDPS ஆக்டில் பெயில் வாங்கன்னா செக்ஷன் 37ல் சொல்கிற அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். PMLA ஆக்டில் பெயில் வாங்கன்னா செக்ஷன் 45ல் சொல்லியிருக்கிற 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். UAPA ஆக்டில் பெயில் வாங்கணும்னா 43Dயில் சொல்லியிருக்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்படி ஒவ்வொரு ஆக்ட்லையும் ஸ்டாச்சூட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் IPCயில் கிடையாது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் தேவையா அப்படின்னா we have to think twice. When a person is not able to come out on bail, how can the detaining authority could come to the conclusion that there is real possibility of coming out on bail? வர முடியாதுல்ல, அவரால் வரவே முடியாது. அந்த கேஸில் போட்டாச்சு அவரை, அவரும் பெயிலே போடலை. ஸ்டில் தி எக்ஸிக்யூட்டிவ் started to invoke Act 14 against the person who is virtually not in the position to coming out on bail. ஸோ இந்த மாதிரி வழக்குகளை நம்ம சீரியஸாக பார்க்கணும். இது வந்து இதை லீகல் பேஸாக பார்க்கறத விட கான்ஸ்டிடியூஷனல் ஸ்பெக்டாகுலரில் நம்ம இதை பார்க்கணும். Article 21 is at stake. இந்த நேனாவத் புஜ்ஜி கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆக்ட் 14 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெயில் கிடைக்கிற மாதிரி இருந்தால்
அந்த பெயிலை அப்ஜெக்ட் பண்ணுங்க அந்த கிரிமினல் கேஸில். அவருக்கு ஒருவேளை பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டாரு, திரும்ப அவர் தப்பு பண்ண போகிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். Invocation of preventive detention is not a substitute for cancellation of bail அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிமினல் லாவில் அந்த சஃபிஷியன்ட் ரெமடி இருக்குது, அதில் சஃபிஷியன்ட் மெஷர்மெண்ட் இருக்குது டு டீல் வித் தி அஃபண்டர்னா இன்வோகேஷன் ஆஃப் ஆக்ட் 14 ஆர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இஸ் அன்னெசரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதில் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான கேஸ் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, பேங்கா ஸ்னேகா ஷீலா, BANKA, பேங்கா ஸ்னேகா ஷீலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா, 2021 9 SCC பேஜ் நம்பர் 415. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சீட்டிங் கேஸில் ஆக்ட் 14 போடுறாங்க, 420, 406, 120B. அதில் இப்போ என்னென்ன மாதிரி வழக்குகளில் இப்போ IPC அஃபென்ஸ்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம BNS வந்துருச்சு, BNS அஃபென்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரி அஃபென்ஸில் ஆக்ட் 14 போடலாம்? நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, என்ன ஆர்டர் டிஸ்டர்ப் ஆனால் ஆக்ட் 14 வரும்? பப்ளிக் ஆர்டர். லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆனால் வருமானா வராது. இப்போ ஒரு மர்டர் நடக்குது, அது ஒரு க்ளோஸ்ட் ரூமுக்குள்ளே நடக்குது, ஒரு வீட்டில் நடக்குது, அதுக்கு ஆக்ட் 14 போட முடியுமானா வராது. பிகாஸ் ஆஃப் தட் அஃபென்ஸ் obviously no disturbance to the public order. But in our state act 14 is routinely being invoked. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அவரை ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்ன கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 420, 406. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோட் பண்ணிக்கோங்க, மியர் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் லா சச் அஸ் indulging in cheating or criminal breach of trust certainly affects law and order. But not the public order. Public order, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் சீட்டிங் கேஸ்ன்னு சொல்கிறீங்க, பப்ளிக் ஆர்டர் வராது, லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஒரு 200-300 பப்ளிக்கை சீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். எப்போ வரும்னா, ஒரு கம்யூனிட்டி ஆர் பப்ளிக் அட் லார்ஜ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட், தென் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வில் கம் இன் டு பிளே. பட் 1-to-1 இருக்கு, எனக்கும் பார்த்திபன் கடையில் நடக்குது, அதுக்கு வருமா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா? வராது. இட் மே பி தி லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சம்டைம்ஸ், பட் பப்ளிக் ஆர்டர் வில் நாட் பி disturbed because of the offense which happened in between two persons. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோர்ட்லாம் பெயில் பேசும்போது, பெயிலுக்கு போவோம் நார்மலாக, பெயில் பேசும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க, ஆக்ட் 14 is invoked, Gunda's proposal is ready, tomorrow the collector will put his signature அப்படின்னே என்ன செய்வாங்கன்னா, வாட் கவுன்சில் மாதிரி இருக்குது, ஐ எம் நாட் இன்க்ளைன் டு கிராண்ட் பெயில் வாங்க, பிகாஸ் ஆக்ட் 14 போட போகிறாங்க, இதில் என்ன நீங்கள் பெயில் வாங்கி நத்திங் குட் சர்வைவ், சாரி அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இது கரெக்டா? ஏன் தப்பு? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அதுக்கும்
கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். கிரிமினல் ப்ராசிக்யூஷன் பியூனிட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன். இது ட்ரையல் நடந்து இது போய் போகும், அது தனியாக போகும். இதுக்கு எந்த இன்டர் கனெக்ஷன் கிடையாது. merely because the Act 14 is invoked, that is not a bar to grant bail. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஸ்வர ஜட்ஜ்மெண்ட் 2025 1 MLJ criminal page 324, Mohammed Tariq Anwar versus State. இது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ட் 14 இஸ் நாட் அ பார் டு கிராண்ட் பெயில் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் என்ன, ராம் மனோகர் லோகியான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ராம் மனோகர் லோகியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1966, AR 1966, சுப்ரீம் கோர்ட் பேஜ் 740. இது ரொம்ப 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 முக்கியமான செலிப்ரேட்டட் ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் எம் சுந்தர் இங்கே அதை அடிக்கடி சொல்லுவாங்க, ராம் மனோகர் லோகியா ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் distinguish the concept of public order and law and order. எதெல்லாம் பப்ளிக் ஆர்டரில் வரும், எதெல்லாம் லா அண்ட் ஆர்டரில் வரணும், ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். ஸ்டில் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஹோல்ட்ஸ் குட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 14, ஆர்டிகிள் 21, இந்த மூணும் இன்டர் கனெக்டட். ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது பாருங்கள், பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் இருக்க எல்லாமே வந்து ஒரு இன்டர் கனெக்டட் தான். ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் கூட சொல்லுவாங்க, தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் envisaged in part 3 is not an island அப்படின்னு ஒரு வேர்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். பர்டிகுலர் நம்ம ஆக்ட் 14 பார்க்கும்போது இந்த 19, 14, 21 இதுக்கு வந்து ஒரு நெக்ஸஸ் இருக்கும். இந்த 14 வச்சு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிரிமினல் கேஸ் 5 அக்யூஸ்ட் இருப்பாங்க, அதில் 2 பேர் மேலே மட்டும் ஆக்ட் 14 இன்வோக் பண்ணியிருப்பாங்க, மிச்சம் 3 பேர் மேலே போட்டிருக்க மாட்டாங்க. இட் இஸ் நத்திங் பட் arbitrary exercise. In other words, it can be called as pick and choose. இப்படி பண்ண முடியாது. இந்த பாயிண்டில் அதை குவாஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஜெயபிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் 2021 1 MWN கிரிமினல் பேஜ் 343. ஜெயபிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட் 2021 1 MWN criminal page 343. இது ஒரு முக்கியமான கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 14 இன்வோக் பண்ணுறதுக்கு தி டீடைனிங் அத்தாரிட்டி மஸ்ட் ஷோ தட் there is a compelling necessity to detain a person அப்படின்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். There is a compelling necessity. If he comes out on bail, he will definitely indulge in the offenses. அப்படின்றது there should be a strong or obvious material. இப்போ compelling necessityன்றது முக்கியமான வார்த்தை. இதில் நீங்கள் எல்லா ஆக்ட் 14 புக்லேயும் பார்க்கலாம். உதாரணமாக சுஷாந்த் குமார் பேனிக்னு ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்கப்புறம் அந்த பேனிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த பாயிண்ட்டை வச்சு குவாஸ் பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்யூஸ்டை அந்த டிட்டனும் அரெஸ்ட் பண்ணது
இன்னைக்கு என்ன தேதி? 8/1/2026. இன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை. 45 நாள் கழிச்சு அவருக்கு ஆக்ட் 14 போடுவாங்க. அவர் உள்ளே இருப்பார், பெயிலே போட்டிருக்க மாட்டார். பெயில் போடாதவர் வெளியே வர முடியுமா? வரவே முடியாது. But the detaining authority would say that there is real possibility of the detainee coming out on bail. What is the material? It is based on mere ipsi dixit. ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த பேனிக் பிரின்சிபல் பிரகாரம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனுக்கும் பர்பஸ் ஆஃப் டிடென்ஷனுக்கும் ப்ராக்சிமிட்டி வேணும், நெக்ஸஸ் வேணும், லைவ் லிங்க் வேணும். இந்த 3 எழுதிக்கோங்க. ப்ராக்சிமிட்டி, லைவ் லிங்க், நெக்ஸஸ். இந்த 3 எதுக்கு வேணும்னா டேட் ஆஃப் அரெஸ்ட் ஆர் டேட் ஆஃப் டிடென்ஷன் and purpose of detention. இவ்வளோ நாளாக தேவைப்படாதவர் ஏன் 45 நாள் கழிச்சு அவரை இன்வோக் பண்ணணும்? இஃப் there is any compelling necessity, the preventive detention must be invoked at the earliest. ஸோ அந்த அவங்க என்ன சொல்லி கிரவுண்ட் சொல்கிறாங்களோ அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனுக்கும் அந்த இதுக்கும் வந்து ப்ராக்சிமிட்டி இருக்கணும். இந்த 30 days இருக்குது பாருங்கள் கேப்பு, இந்த 45 days, it remains unexplained. And that sole ground, the detention order is liable to be set aside. இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, இந்த சுஷாந்த் குமார் பேனிக் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இதை ஃபாலோ பண்ணி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 2023 3 MWN கிரிமினல் பேஜ் 652 ஸ்னேகா வெர்சஸ் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி இந்த டிடென்ஷன் ஆர்டர் நம்ம பார்க்குறது எப்படி பார்க்கணுன்னா, ரொம்ப மெட்டிகுலஸாக பார்த்து அதில் என்னென்னலாம் அவங்க முடிவுக்கு வர்றாங்க, என்னென்னலாம் கிரவுண்ட் சொல்கிறாங்க, அந்த கிரவுண்ட்ஸுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை மெட்டீரியல் இல்லாமல் அது ஒரு வேகாவோ இரலவெண்ட்டாவோ, இப்போ ஒரு விஷயமே இருக்காது ஆனால் அது இருந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் எக்ஸிஸ்டன்ட் அதை சொல்லுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி வச்சுருப்பாங்க. இவரது இந்த சிறையில் இருப்பவரது பெற்றோர்கள் வழக்கறிஞரை சந்தித்து இவரை பெயில் எடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகையால் இவர் சிறையிலிருந்து சீக்கிரமே வெளியே வர வாய்ப்புகள் இருக்குமாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு ரீசனுக்கும் ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு பேசிஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை என்ன சொல்லலாம்னா, தி கன்க்ளூஷன் ஆர் ரீசன் ஸ்டேட்டட் பை தி டிடைனிங் அத்தாரிட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் மியர் இப்சி டிக்சிட். ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது கேள்விகள் கேட்கலாம், இதை முடிச்சுக்கிறேன். ஃபைவ் டு சிக்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க எனக்கு டைமு.
கொஸ்டின்ஸ் அப்படி கேட்கலாம். ஏன்னா இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ அழகுமணி சார் இருக்காங்க, அதனால் எனக்கு தெரியாத விஷயங்களை சாரும் சொல்லிடுவாங்க. கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் யாராவது. அப்படி தான் கொடுக்கணும், அப்படி தான் செக்ஷனில் சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 22 கிளாஸ் 4 அதான் சொல்கிறாங்க. செக்ஷன் 3லையும் நம்ம தமிழ்நாடு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாலையும் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 22 கிளாஸ் 4லையும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பீரியாடிக்கலாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும், டைம் டு டைம்ன்றாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இட் ஷுட் நாட் பி இன் ஒன் கோ ஃபார் 12 months இருக்கக்கூடாது, 3 months தான் இருக்கணும், பண்ணி தான் கொடுக்கணும். அதுதான் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். 3 monthsக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க ஒரு ஜிஓவில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா சார்? திஸ் இஸ் வாட் Article 22 class 4 says, and also section 3 of Tamil Nadu preventive detention law says. வேற பெயில் அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் பாசிபிலிட்டி ஆஃப் கம்மிங் அவுட் ஆன் பெயில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் சொல்லக்கூடாது, அப்படி ஒரு ரீசன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆயிஷா வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 MWN criminal page 433. அதனால டோட்டல் நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், அவரால் வரவே முடியாது, நீ எப்படி வர முடியும்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறது தான் இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் 397 கேஸ் இருக்கும். 397 கேஸ்னால் என்ன கேஸு? ராபரி, டக்காய்டி. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணும். இஃப் தட் அஃபென்ஸ் ஆர் இஃப் தட் அக்கரன்ஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் தி பப்ளிக், பட் அட் த சேம் டைம் இஃப் தட் அஃபென்ஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் இன்சைட் தி ரூம், என்ன பண்ணுறது? பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணுமா? அது பண்ணாது. ஒரு 397 கேஸில் அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அது பண்ணால் அது பப்ளிக் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணலைன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 2019 2 MWN கிரிமினல் 231 பி சோஃபியா வெர்சஸ் ஸ்டேட். 2019 2 MWN கிரிமினல் பேஜ் 231. அதுபோக இந்த ரிமாண்ட் ஆர்டர், இதில் பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஆளுகளை அது சில நேரம் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. பட் நம்ம எப்போவுமே கோர்ட்டுக்கு போகும்போது we should be armed with weapons, that is judgments. அங்கே போய் நின்றுட்டு நம்ம சொல்கிற பாயிண்ட்டை சொல்லும்போது அவங்க சாரி இது ஒரு பாயிண்ட்டே கிடையாதுன்னு சொல்லும்போது we should take the judgments in our hands. இப்போ ரிமாண்ட் ஆர்டர் இருக்குது. ரிமாண்ட் ஆர்டரை வந்து ஃபர்னிஷ் பண்ணவே இல்லை. ரிமாண்ட் ஆர்டரை ஃபர்னிஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா there are 2 types of documents, relayed documents, referred documents. இப்போ நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு 2ஆக பிரித்து கொடுத்துட்றாங்க. புக்லெட் நம்பர் 1, புக்லெட் நம்பர் 2ன்னு. புக்லெட் நம்பர் 1ல் இருக்கலாம் ரிலேட் டாக்குமெண்ட், புக்லெட் நம்பர் 2ல் இருக்கலாம் ரெஃபர்ட் டாக்குமெண்ட். அப்போ புக்லெட் நம்பர் 2ல் உள்ள விஷயத்தை நம்ம எடுக்கவே முடியாது. ஒருவேளை புக்லெட் நம்பர் 2ல் இருக்கிற விஷயத்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு இதில் நீங்கள் கொடுத்துருக்கிறது புரியலை, எனக்கு வேணும், நீங்கள் சொல்லியிருக்கிற ஆர்டர் வந்து இல்லெஜிபிளாக இருக்குன்னு கேட்டிருந்து கொடுக்கலான்னா அது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ரிலே டாக்குமெண்ட்டை கேட்கணுமானா கேட்க தேவையில்லை.
it is bound on duty cast upon the detaining authority to furnish it. ஒரு அக்யூஸ்டு இந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகி இத்தனை நாளாக உள்ளே இருக்காருன்னு டிடென்ஷன் ஆர்டரில் சொல்லி வரும்போது வெதர் ஹீ இஸ் இன் ரிமாண்ட் ஆர் நாட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தி பேசிக் ரெக்குயர்மெண்ட் இஸ் ரிமாண்ட் ஆர்டர். ரிமாண்ட் ஆர்டரை ஃபர்னிஷ் பண்ணி இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிமாண்ட் ஆர்டர் வந்து இட் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட். தட் டு தி அக்யூஸ்ட் would know normally when he is being remanded, the magistrate would ask, these are all the offences in which you are arrested, so I am going to remand. It is the conversation between the magistrate and the accused. Why he requires remand order கேட்குறாங்க. It is not correct. In a case of preventive detention, when a person is said to have been arrested and remanded in a particular case, remand order is necessarily to be furnished. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. கே ஆனந்தி வெர்சஸ் ஸ்டேட். இந்த கேஸில் நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராசிக்யூஷன் என்ன கண்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ரிமாண்ட் பண்ணது அவருக்கு தெரியும்ல, அக்யூஸ்டை ப்ரொடியூஸ் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு ரிமாண்டுன்றது இன் பர்சனாக அவரை ப்ரொடியூஸ் பண்ண ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும். சப்சிக்வெண்ட் ரிமாண்டுக்கு அவர் தேவையில்லை, ஆன்லைன் மோடில் அவரை இதில் வச்சு பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ரிமாண்டுன்றது அக்யூஸ்ட் மஸ்ட் பி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், ப்ரொடியூஸ்ட். இந்த ப்ராசிக்யூஷனோட கண்டென்ஷன் என்னென்னா, ரிமாண்ட் ஆர்டர் வந்து அவர் ஃபர்னிஷ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அந்த மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ரிமாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நோ வே ஹீ இஸ் ப்ரெஜுடிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ஷன். தட் கண்டென்ஷன் வாஸ் ரிஜெக்டட் பை தி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட். அண்ட் பிகாஸ் ஆஃப் நான் சப்ளை ஆஃப் ரிமாண்ட் ஆர்டர், தி டிடென்ஷன் ஆர்டர் வாஸ் செட் அசைட். 2020 3 MWN கிரிமினல் பேஜ் 338. இதோட நான் என் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன், கேளுங்க. 2020 3 MWN கிரிமினல் பேஜ் 338. ஃபைவ் டேஸ். வெரி குட். செக்ஷன் 8ல் டிடென்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ண உடனே அந்த டிடென்ஷன் ஆர்டர் அலாங் வித் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன், புக்லெட், எவ்ரி திங் ஷுட் பி ஃபர்னிஷ்ட் வித்தின் அ பீரியட் ஆஃப் 5 days டு தி டிட்டனு. 5 daysக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் செக்ஷன் 8. செக்ஷன் 8 எனக்கு ஒரு கேஸ் இப்போ வந்திருக்கு. என்னென்னா, அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க, அதை கன்சீல் பண்ணுறதுக்காக ஒயிட்னர் போட்டிருக்காங்க. நான் அதை ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், பட் ஸ்டில் த மேட்டர் ஹேஸ் நாட் ரீச்ட். என்ன பண்ணுறது, மிஸ்யூஸ் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, வேறு ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் நீங்கள். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா. ஓகே, இப்போ அவங்க கேட்குறாங்க, இதை நான் எப்படி பார்க்குறேன்னு தெரில, நட்ஸெல்லாம் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருந்தால் அது செட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு. எக்ஸாமுக்கு நாங்கள் போகிறோம், என்னென்ன கொஸ்டின் வரும்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் ரெடி. அதாவது ஒரு சார் என்னென்னா, சார் சொன்னதும் அது ஒரு கிரவுண்டு. ஒரு டிடென்ஷன் ஆர்டரை வாங்கி பார்க்குறோன்னா என்னைக்கு அந்த அக்யூஸ்ட் கையெழுத்து போட்டிருக்காருன்னு பார்க்கணும். டேட் ஆஃப் டிடென்ஷன் அது 5 daysக்குள்ளே அவர் கைக்கு போயிருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த டேட் ஆஃப் டிடென்ஷனையும் அவரோட கையெழுத்துக்கு கீழே தேதி செக்ஷன் 8 கம்ப்ளை ஆயிடுச்சான்னு பார்க்கணும். டிடென்ஷன் ஆர்டரில் எப்போவுமே 3வது பேஜில் 5th paragraph இருக்கும், சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் தான் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் தட் தி detainee is remanded in crime number so and so
and he is in custody in the Central Prison Madurai. He filed no bail application, but there is a real possibility of coming out on bail, because in a similar case in so and so crime number, one of the accused was granted bail by the Madras High Court. இப்படின்னு கொடுக்கும். அதை நம்ம நல்லா ஷார்ப்பாக பார்க்கணும். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனை அதில் சொல்கிற விஷயத்துக்கு மெட்டீரியல் இருக்கான்னு பார்க்கணும். அவர் பெயில் அப்ளிகேஷனே ஃபைல் பண்ணலை, வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ரியல் பாசிபிலிட்டி ஆஃப் கமிங் அவுட் ஆன் பெயில். அவ்வளோதான், இது ஒரு பாயிண்ட். அப்போ இதெல்லாம் நீங்கள் ரெப்ரசன்டேஷன்லேயே சொல்லிடுறது ரொம்ப நல்லது. வைல் யூ ஆர் மேக்கிங் ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் மெட்டீரியல் இருக்கான்னு. ஒருவேளை இப்படி சொல்கிறாங்கல்ல, இது இங்கே ரெப்ரசன்டேஷன்லேயே எழுதலாம். நீங்கள் எனது மகன் பிணையில் வெளிவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறியிருக்கிறீர்களே, இது எதை வைத்து இந்த முடிவுக்கு வந்தீர்கள் என்று எனக்கு தெரிவிக்கவும் கேட்டணும். ஆமாம், அது ஆக்சுவலாக அவங்க தான் பண்ணணும். அட்வொகேட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இந்த இடத்துல நம்ம காமன் மேன் ஆக்ட் பண்ணுறோம் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் லா. இது ஒன்று. அப்புறம் இந்த கடைசியாக என்ன பார்க்கணுன்னா, இந்த 3 months சொன்னேன் பாருங்கள், அந்த 3 monthsக்கு அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக இதாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த செக்ஷன் 3(3) பிரகாரம் இந்த டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கா, அதில் எதுவும் டிலே இருக்கான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் அதில் அந்த டிலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா ஹியரிங் வரும்போது பிபிட்ட கேட்டு ப்ரொஃபார்மா வாங்கணும். அதில் என்னைக்கு போச்சு, எந்த மினிஸ்டர்கிட்ட போச்சு, எந்த செக்ரட்டரிக்கு சைன் பண்ணார், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்கன்னு எவ்ரி திங் வில் பி டேபுலேட்டட். ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, கேட்லாக் பண்ணி. இதை தான் பார்க்கணும். சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிலே, இல்லெஜிபிள் காப்பீஸ், இன்கரெக்ட் ரெக்கார்ட்ஸ், இரலவன்ட் மெட்டீரியல். இப்போ இந்த கேஸில் இவர் இந்த கேஸ் பண்ணியிருக்காருன்னு 2 ப்ரீவியஸ் கேஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரீவியஸ் கேஸ் ரெக்கார்ட்ஸை பார்த்தா அதில் இவர் பேரே இருக்காது, அது வேறு ஒரு கேஸாக இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்டர்னியஸ் மெட்டீரியல்ஸ், இரலவன்ட் மெட்டீரியல்ஸ். இது பண்ணால் தப்பு. இது ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லை, எனக்கு லாலாம் தெரியணும் அவசியம் இல்லை, ஒரு காமன் சென்சிக்கல் அப்ரோச். ஏன்னா இதில் அவங்க சொல்கிற விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது, எதுக்கெல்லாம் மெட்டீரியல் இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், டிரான்ஸ்லேஷனையும் பார்க்கணும். இப்போ ரிமாண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ரிமாண்டை டிரான்ஸ்லேஷனில் என்ன பண்ணிப்பாங்கன்னா கைதுன்னு இருக்கும். இது வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். இப்போ இங்கிலீஷில் ஏஆர் என்ட்ரி காப்பி இருக்கும். டாக்டர் எப்பவுமே இங்கிலீஷில் எழுதுவார், அதோட தமிழ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. என்னென்னலாம் இங்கிலீஷில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கட்டு வந்தோடனே வாங்கி பார்த்துட்டு அதெல்லாம் தமிழ் எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு கேட்டுறணும். கேட்டால் ரொம்ப சேஃபு, கேட்கலாட்டி கொஞ்சம் டேஞ்சர். வெதர் யூ ரிக்வஸ்டட் ஃபார்னு கேட்டுருவாங்க. இஃப் இட் இஸ் a relayed document, it need not be. If it is a referred document, you must ask for. Thank you so much. முடிச்சுக்கலாம். சிமிலர் கேஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் இப்போ இவர் பண்ண அஃபென்ஸ் வந்து 302 இருக்கும். இதே மாதிரி 302ல் ஒருத்தர் பெயிலில் வந்திருப்பார். ஆனால் அவருக்கு ப்ரீவியஸ் கேஸே இருந்திருக்காது, இவருக்கு 17 ப்ரீவியஸ் கேஸாக இருக்கும். ஸோ சிமிலர் கேஸ் சைட்டட் பை தி டிடெக்டிங் அத்தாரிட்டி இஸ் நாட் ஸோ சிமிலர் அப்படின்னு முடிச்சிடலாம். அவர் பெயிலில் வந்தது 167 இருக்கும் ஸ்டாச்சுட்டரி பெயிலில், இவர் போட்டிருக்கிறது 439 மெரிட் பெயிலாக இருக்கும். ஸோ சிமிலர் கேஸ் இஸ் நாட் ஸோ சிமிலர். தேங்க்யூ Sir, for this clear and insightful lecture on Act 14 of Tamil Nadu, which was both informative and practically enriching. அழகுமணி சார் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லிடுங்க அதை பற்றி. ஒரு கேஸு ஹீ ஷீ அந்த 2 வேர்டில் வந்து குண்டாஸ் உடஞ்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப கருப்பசாமி சார் கிளாஸில் உட்காந்தது எனக்கு அப்படியே எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்ம லாவில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சுருக்கமாக, இப்போ நான் வந்து எங்கள் சீனியர் திரு லஜபதி ராய் சார் அலுவலகத்தில் இருக்கோம். ஹைகோர்ட் வருது 2004. நான் 97 என்ரோல் பண்ணேன். ஏறக்குறைய ஹைகோர்ட் வர்றது வரைக்கும் நான் இப்போ டிடென்ஷன் நிறையா பண்ணதில்லை. மெட்ராஸில் ரத்னம் சார் அலுவலகத்தில் சார் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பண்ணவங்க கூட இருப்போம். மதுரையில் எங்கள் சார் வந்து அப்போ மதுரையில் ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு மர்டர், அது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ். அந்த அக்யூஸ்ட் பேர் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சொல்ல விரும்பல. டெய்லி அந்த பத்திரிக்கையில் அந்த செய்தி வரும்.
அந்த மர்டர் கேஸில் டிடென்ஷன் போடுறாங்க. எங்கள் சார் வந்து எங்களுக்கு பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, அழகுமணி ரெடி பண்ணுங்கள், இதுதான் பாயிண்ட், இதெல்லாம் பண்ணுங்கன்னு ரெடி பண்ணி ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறோம், ஃபைல் பண்ணுறோம். கேஸ் வருது. எங்கள் சாருக்கு அன்றைக்கி இன்னொரு முக்கியமான கேஸ், போய் தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே, ஆர்பிஜே, ஆர் பாலசுப்ரமணியம் ஜே போய் நிற்கிறோம். திருன்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம் கால் பண்ணுறாங்க, ஐட்டம் அலவுடுன்னு தூக்கி போகிறாரு. எதுக்கு எப்படி கேஸ் அலவாகுதுன்னே தெரில. ஏதோ வந்துருச்சு நிற்கிறாங்க, நோ பெயில் அப்ளிகேஷன் அலவுடு பேஜ் நம்பர் 51ங்கிறாங்க. அவர் அப்படி லேசாக அந்த பேஜை எட்டி பாட்டு அலவுடுங்கிறாரு. ஏதோ நடக்குது. எனக்கு என்ன பயம்னா, இது ரொம்ப சென்சிட்டிவ் கேஸு, மர்டரு, உங்களை இப்போ ஒரு மாதிரி கவர்மெண்ட் பிராண்ட் பண்ணுறாங்க. நான் எந்திரிச்சு நிற்கிறேன், வார்த்தை வரமாட்டேங்குது. இப்போ ஜட்ஜி சொல்கிறார், எஸ் ஆர்கியூ, உடனே நான் பாஸ் ஓவர், சார் வரணும், ஆர்கியூ மிஸ்டர் கவுன்சில் அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மற்ற கேஸ் முடித்தோடனே கூப்பிட்டு அந்த பேஜ் அதை பாருங்கள், கிரவுண்டு பாரா 5 எடுங்க, எத்தனை கேஸில் ரிமாண்டில் இருக்கீங்க, 2 கேஸ், அந்த பழைய 2 அட்வர்ஸ் கேஸ் சொல்லியிருக்காங்களா, அட்வர்ஸ் கேஸ்னால் என்னன்னு கூட தெரில. இல்லை அந்த கிரைம் நம்பர் என்ன பார்த்துட்டு இல்லைன்னா அலோடுன்னு தூக்கி போட்டாங்க. அப்போ அப்படி தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து கற்றுக்குறோம். உட்காந்து நம்ம ஒன்றும் விஷயம் இல்லை, நீங்கள் வந்து நம்ம டிடென்ஷன் கற்றுக்கிறதுக்கு மெட்ராஸ் லா ஜேர்னல், லா வீக்லி கிரிமினலில் ஒரு 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 3 வருஷம் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப போனால் ஒரு பார்ட்டில் வந்து ஒரு 5 ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஆக்ட் 14, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட், காஃபி பசா 5 இருக்கும். எந்த ப்ரீஃப் வந்தாலும் தைரியமாக நம்ம வாங்கணும். என்னங்க சார், ரொம்ப அந்த சைஸை பார்த்து பயந்துடவே கூடாது. டிடென்ஷனில் வந்து எப்போயுமே வால்யூம் 2 2 வால்யூம் பெருசாக தருவாங்க. ஐயோ இவ்வளோ பெருசாக நினைக்கிறேன். எப்போயுமே பேசிக் ரூல், எவ்வளோக்களோ வந்து வால்யூம் பெருசாகுது அவ்வளோக்களோ நம்மளுக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். என்னங்க சார், பாயிண்ட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும், தைரியமாக வாங்கலாம். தைரியமாக சார் வந்து பேசிக் லைன் சொன்னாங்க, அதை செக் பாயிண்ட் போட்டுக்கோங்க. எப்படி டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறவங்க வந்து செக்லிஸ்ட் போட்டு ரெடி பண்ணுவாங்க, நம்ம பாஸ் பண்ணுறவங்களும் நீங்கள் சொல்கிறீங்களா கொஞ்சம் பேசிக் லைன் சார் சொன்னதை செக்லிஸ்ட் போட்டு மெதுவாக ரெடி பண்ணலாம். அவசரப்பட்டு ஃபைல் பண்ண வேண்டாம். ஒரு 4 நாள் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிவிட்டு தைரியமாக ஃபைல் பண்ணுங்கள். எந்த ஜட்ஜும் வந்தாலும் ரொம்ப நல்லா. இப்போ டிடென்ஷனை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட் வந்ததுலேருந்து ரொம்ப லிபரலாக தான் இருக்காங்க. ஒரு பாயிண்டில் முடிச்சிடலாம். நம்ம பார்க்கும்போது தெரியும், எந்திரிச்சு நின்று அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, உடனே ஜட்ஜு அலவுடுன்னு தூக்கி போடுவாங்க. நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், அது என்ன ஒன்றுமே இல்லை போல, டிடென்ஷன் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கண்டிஷன் ரிலாக்ஸேஷனை விட ஈஸியாக இருக்கும்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் என்னென்னா, அப்படி எந்திரிச்சோன்னு ஒரு பாயிண்ட் சொல்லணுன்னா நம்ம அந்த இதில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் போடணும். ஒரு கட்டடம் கட்டும்போது அஸ்திவாரம் கட்டுறது மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் எத்தனை மாடினாலும் கட்டலாம். கொஞ்சம் இந்த பேப்பர்ஸை திரும்ப படிக்கும்போது கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி பார்த்து டிடென்ஷன் போட்டாலும் சில தவறுகள் வரும். அவங்களும் எப்படி நம்ம ஒரு பேட்ச் மேட் ரெடி பண்ணும்போது கட் அண்ட் பேஸ்ட்டில் நம்ம தவறு விடுறது மாதிரி அவங்களும் சில தவறுகள் விடுவாங்க. ஒரு அக்யூஸ்டு ஒரே கிரைம் நம்பரில் 4 அக்யூஸ்டுக்கு டிடென்ஷன் போடும்போது ஒரு அப்பா பேர் மாறும். நம்மளுக்கு சின்ன விஷயம். ஏன்னா சார் தெளிவாக சொன்னாங்க, இது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம சிட்டிசனோட பர்சனல் லிபர்ட்டியை எடுக்கிறாங்க. இப்போ ஏன் கோர்ட்டு இதில் கொஞ்சம் இருக்காங்கன்னா, ஒரு பர்சனல் லிபர்ட்டியை எடுக்கும்போது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் சின்ன ஹோம்ஒர்க். ஒரு 4 கேஸ் பண்ணிட்டா நம்ம தான் எக்ஸ்பர்ட். அப்புறம் அந்த 4 கிளைண்ட் உங்களுக்கு 40 பேரை நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க. எதுவும் இப்போ யாரையும் என்கேஜ் பண்ண தைரியமாக பண்ணுங்கள். கோர்ட்டு ரொம்ப இன்னும் நீங்கள் இப்போ டிடென்ஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலராக போகிற கவுன்சில்கிட்ட கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ப்ராசிக்யூட்டர் ஜட்ஜெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம புதுசாக ரெடி பண்ணி போய் அப்படி நிற்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். கோர்ட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, இருக்க சொல்லி எந்த டிஸ்மிஸும் பண்ண மாட்டாங்க. அவங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்து, இல்லைன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி ப்ராசிக்யூட்டர்கிட்ட பாயிண்ட்டு கேட்டு அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப இருக்கிறதுலே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணால் கற்றுக்கிறக்கூடிய ஒரு பெரிய இது ஏரியா வந்து டிடென்ஷன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வருஷம் ஃபைல் பண்ணக்கூடிய செகண்ட் அப்பீல் சிஎம்ஏவை விட டிடென்ஷன் ஆர்டர் வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா சிஎம்ஏல செகண்ட் அப்பீலில் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் வைப்பாங்க. இப்போ டிடென்ஷன் ஒவ்வொரு வருஷம் 1000க்கு மேலே போகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கேஸ் போகிறாங்க. அதுவும் சிட்டி கமிஷனர் வந்து 100 கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு 10 அட்வொகேட்ஸ் திரும்ப ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு பாருங்களேன், ஒரு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அது இருக்குது. அதையும் எல்லாமே பண்ணலாமே, ஒன்றுமே இல்லையா அது. இப்போ அது வந்து இப்போ சார் வந்து அதை ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் பயன்படுத்துறதுக்கு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமேரும் சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு தொடர்ச்சியாக ஏற்பாடு பண்ண பாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் என்லைட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ.
May I now call upon the General Secretary of WA to deliver her vote of thanks. It is my privilege to propose vote of thanks on behalf of WA. First of all, I would like to thank G. Karupsamy Pandian sir, who is the mentor, not only for the legal fraternity, எனக்கு personally he is like a mentor. என்ன பிரச்சனைனாலும் நம்ம அவர்கிட்ட சொல்லலாம், கிரிமினல் கேஸஸ் சம்மந்தமாக ஹெல்ப் எவ்ரி ஒன், யார் போனீங்கனாலும் ஹீல் ஹெல்ப். ஸோ யாருக்காவது கிரிமினல் கேஸில் ஏதாவது டவுட்னா சார்கிட்ட போய் தாராளமாக கேட்கலாம், எனி டைம் ஹீல் ஹெல்ப். இன்னொன்று வந்து எனக்கு குண்டாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கச்சனத்தம்னு சொல்லி ஒரு பெரிய கேஸில் குண்டாஸ் வந்துச்சு. நான் பயந்து போய் சிடி செல்வம் ஜெயிட்டேன் நின்று அவர் சிம்பிளாக சார் சொன்ன மாதிரி சிம்பிளாக சின்ன சின்ன கிரவுண்டில் உடஞ்சி. கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸும் ஆக்ட் 14க்கும் சம்மந்தமே இருக்காது, ஃபுல்லாக டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி அந்த ஷீ இப்போ ஒருத்தன் டெட்டன்யூ வந்து மேல், அவனை வந்து ஷீன்னு சொல்லி அப்போ கலெக்டர் போட்டுட்டாருன்னா இட் இஸ் ஆல்சோ கிரவுண்ட் ஃபார் satisfying the order. So I'd like to thank Karupsamy Pandian sir. Thank you so much sir. Secondly, I will thank Alagamani Anne. அவர் வந்து ஆக்ட் 14ல ஜாம்வான் மாதிரி அவருமே. Thank you sir for enlightening us. அதுக்கப்புறம் MS பார்த்திபன், அவரும் ஒரு பெரிய மென்டார், அவர் நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மற்றபடி ஜூனியர் மெம்பர்ஸ் ஆஃப் பார், எங்கள் விமன் அட்வொகேட்ஸ் 5 மணிக்கு மேலே அவங்க அதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே எல்லாருமே வந்தீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.